இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட மரத்தின் மீது கட்டப்பட்ட மிகப்பெரிய பறவை கூடு எது அப்படின்னு பார்த்தோம்னா பால்டு ஈகிள் அப்படிங்கக்கூடிய கழுகு கட்டின கூடு தான். இந்த கூட்டுடைய நீளத்தை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9.5 அடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுடைய ஆழம் பார்த்தோம் அப்படின்னா 20 அடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டுடைய ஒட்டுமொத்த எடை பார்த்தோம் அப்படின்னா 2 டன்னுக்கு மேலே இந்த கூட்டுடைய எடை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பால்டு ஈகிள் அப்படிங்கக்கூடிய கழுகுகள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கூடுகளை மரத்தின் மீது அமைக்குது. இந்த கழுகுகள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கழுகுகள் தன்னுடைய 5வது வயதில் தான் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கு வந்துட்டு வரும். அப்படி இனப்பெருக்க முதிர்ச்சிக்கு வந்தோன்னே ஒரு பெண் பறவை வந்துட்டு ஒரே ஒரு ஆண் பறவையை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கும். இந்த 2 பறவைகளும் தான் வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழும். மற்ற பறவைகளோட இது வந்துட்டு வாழாது. இது வந்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கக்கூடிய கோட்பாடு உள்ள பறவை தான். இந்த பறவை பார்த்தோம் அப்படின்னா வருடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு முட்டை போடும். இப்படி முட்டை போடுறதுக்காக ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து மரத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல வந்துட்டு தன்னுடைய கூடுகளை வந்துட்டு அமைக்கும். ஏன் அப்படின்னா திறந்த வழி பார்வை இருக்கணும். அதாவது தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்துட்டு எதிரிகளால் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மரத்தோட உச்சியில தான் அதனுடைய கூடுகளை வந்துட்டு அமைக்கும். ஆண் பறவை போய் குச்சிகள் கம்புகள் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பெண் பறவைகிட்ட கொடுக்கும். பெண் பறவை தான் இந்த குச்சிகளையும் கம்புகளையும் வைத்து ஒரு அடிப்படை சட்டக கூட்டை வந்துட்டு அமைக்கும். அந்த கூட்டை அமைச்சதுக்கு அப்புறம் பாசிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஞ்சுகள், இலைகள் இப்படின்னு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு மெத்தை மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்துட்டு அமைச்சு அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 முட்டைகள் வரைக்கும் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூடு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த கூட்டில் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த பறவை வந்துட்டு முட்டை போடும். வருடத்துக்கு ஒரு தடவை அந்த கூடை வந்துட்டு சரி செய்யும். அதாவது முட்டை போடக்கூடிய காலம் வரையில் அந்த கூட்டை வந்துட்டு சரி செய்து இந்த கூட்டை வந்துட்டு அப்படியே வருடத்துக்கு வருடம் வந்துட்டு பெருசாக்கிக்கிட்டே வரும். இப்படி இது வருடத்துக்கு வருடம் வந்துட்டு பெருசாக்கிக்கிட்டே வர்றதுனால தான் இந்த கூடு வந்துட்டு இவ்வளோ பெரிய கூடாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பால்டு ஈகிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க பகுதிகளில் தான் வந்துட்டு வாழுது. அமெரிக்காவுடைய தேசிய பறவையும் இந்த பால்டு ஈகிள் தான். இந்த கழுகுகள் நீர்நிலையை ஒட்டின பகுதிகளில் தான் வந்துட்டு வாழுது. காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய பிரதானமான உணவே மீன்கள் தான். தன்னுடைய உணவில் 70% மீன்களை மட்டும்தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிய சிறிய பறவைகள், அதுக்கப்புறம் எலிகள் இதையுமே வந்துட்டு பிடிச்சி சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதோடைய கூட்டை பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை, சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள் இதுக்கு பக்கத்தில் தான் அமைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.